முடியை ட்ரிம் பண்ணால் முடி வேகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆனியன் ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கா? ஆமாம், யூஸ்வலி ஆனியன் ஜூஸில் சல்ஃபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். கெமிக்கல் ஹேர் கலர் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படியெல்லாம் கிடையாது, பெர்மனன்ட் டேமேஜ் கிடையாது. ஆனால் ஒரு இளநரையை வந்து நம்ம பிடுங்கணும் அப்படின்னா நம்மளோட முடி எல்லாமே வந்துட்டு இளநரையாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்துட்டு ஹேர் க்ரே ஆகிறது ஓவர் நைட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக உங்கள் ஹேர் வாஷ் உங்கள் லைஃப் ஸ்டைல் 100% ரிலேட்டட். ஹெல்மெட் போடுறதுனால வந்துட்டு முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கில் 10 பேஷண்ட்னா 4 பேஷண்ட் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. மேம், ஹேர் க்ரோத் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி உங்ககிட்ட கேட்க போகிறோம். அதில் நாங்கள் முதல்ல கேட்கணும்னு விருப்பப்படுறது, முடியை ட்ரிம் பண்ணால் முடி வேகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இது மித்து. ஏன்னா நம்ம முடி கட் பண்ணான்னா ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் கட் ஆகிடும். ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஆனால் ஹேர் க்ரோத், ஹேர் திக்னஸ் அது எல்லாம் இட் ரன்ஸ் இன் த ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலி ஹெரிடிட்டி எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு லெங்த் ஹேர் வரும். நீங்கள் எப்போ அது யோசிச்சிங்களா? சில பேஷண்ட்ஸு இன்னும் வேணும்னா எல்லாம் காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ், காஸ்ட்லி ஆயில்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போது தான் அவங்க ஹேர் ஷோல்டர் லெங்க் தான் இருக்கும். சில பேஷண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு அலோவேரா போட்டானாவும் அவங்க லெங்த் அப்படியே லாங் ஆகிடும். ஏன்னா இது ஜீன்ஸ், இட் இஸ் ரெகுலேட்டட் பை த ஜீன்ஸ். ஸோ நீங்கள் ட்ரிம்மாக வைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா கேர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க முடி நல்லா இருக்கும். ஆனால் முடி கட் பண்ணாதான் முடி க்ரோ ஆகும், அப்படியெல்லாம் கிடையாது. ஆனியன் ஜூஸ் வந்து ஹேர் க்ரோத்துக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கா? ஆமாம், யூஸ்வலி ஆனியன் ஜூஸில் சல்ஃபர் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ சல்ஃபர் கண்டென்ட்டு ஹேருக்கு நல்லது. அதில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஆனால் சில பேருக்கு சல்ஃபர் அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் வரும், ஸ்கேல்ப் இரிட்டேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் ஸ்கேல்ப்பு உங்கள் உடம்பு பார்த்துட்டு தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லது அப்படி கிடையாது. சில பேருக்கு நல்லா இருக்கலாம், சில பேருக்கு நல்லா இருக்காது. பட் நீங்கள் கேர் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்னும் ஒத்துக்குது, உங்கள் உடம்புக்கு இன்னும் நல்லது, அதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். கெமிக்கல் ஹேர் கலர் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படியெல்லாம் கிடையாது, பெர்மனன்ட் டேமேஜ் கிடையாது. ஆனால் 2 திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேர் பண்ணணும். 1, ஹேர் கலரில் அமோனியா இருக்கும். அமோனியா இருந்துச்சுன்னா அதில் அமோனியா ஏன் அவ்வளோ பேடாக சொல்லுவாங்கன்னா, இந்த உங்களுக்கே தெரியும், நம்ம ஹேர் இருக்குல்ல, ஹேர் எப்படி இருக்கும், நம்ம ஒரு டெரஸ் இருக்குல்ல, டெரஸோட அந்த டைல்ஸ் போடுவாங்க, ஒரு டைல் மேலே ஒரு டைல் மேலே அப்படி டைல்ஸ் போடுவாங்க. அப்படியே தான் நம்ம ஹேரில் கியூட்டிக்கல் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேர் உள்ளே ஏதாவது, ஹேர் இஸ் அ டெட் டிஷ்யூ. ஹேருக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒன்றுமே உள்ளே போட முடியாது. இப்போது ஹேருக்கு உள்ள கலர் ஃபில் பண்ணணும், அந்த மெடுலா நம்ம கலரில் ஃபில் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? அந்த டைல்ஸ் ஓப்பன் பண்ணால் தானே நமக்கு அந்த கலர் ஹேர் உள்ளே போட முடியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த அமோனியா ரிச் கலர் இருந்துச்சுன்னா, ஒரு சாஃப்ட் கலர் இருந்துச்சுன்னா அது மெதுவாக அந்த சாஃப்ட்லி அந்த டைல்ஸ் ஓப்பன் பண்ணும் ஸ்லோலி. அதுக்கான தான் கலர் நம்ம 40 மினிட்ஸ் வைப்பாங்க. 40 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் தான் அது கலர் உள்ளே போகும் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அர்த்தம்னா இந்த மருந்து, இந்த ஹேர் டை ஸ்லோலி அந்த கலர் ஓப்பன் பண்ணி ஒரு டைல் அந்த ஹேர், அந்த மெடுலா உள்ள அந்த ஹேர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணனா உங்கள் ஹேர் கலர் வரும். ஆனால் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்னென்னா ஷாம்பு ஹேர் வாஷ்னா இப்போ நீங்கள் தலையில் போட்டிங்க, வாஷ் பண்ணீங்க, ஹேர் கலர் ஆகிடுச்சு. நான் இன்னும் அதில் ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த அப்ளை பண்ணோன்னே அந்த கியூட்டிக்கல் டக் 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 ஓப்பன் ஆகிட்டு அது உள்ள ஒரு செகண்ட் உள்ள அந்த மெடுலா உள்ளே போயிட்டு ஹேருக்கு ஃபுல் ஃபில் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேருக்கு நல்லா இருக்கா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஒரு மெதுவாக போகுது ப்ராசஸ், ஸ்லோவாக போகுது ப்ராசஸ், அதே ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது, இது நமக்கு நல்லதா இல்லையா. ஆனால்
ஹேர் கலர் நம்ம பண்ணான்னா அதுக்கு நம்ம அந்த மாதிரியே ஷாம்பூஸ் அந்த மாதிரியே நீங்கள் ஒரு கண்டிஷ்னர் கண்டிப்பாக போடணும், ஹேர் பேக்ஸ் வரும், ஹேர் கேர் பண்ணணும். நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேருக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்ஸே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேமேஜ் இருந்தனாவும் கெமிக்கல்ஸோட டேமேஜ் இருந்துச்சுனாவும் அதை நம்ம கோப் அப் பண்ணி ஹேர் மெயின்டைன் பண்ணி அழகாகவே வைக்கலாம். ஒரு இளநரையை வந்து நம்ம பிடுங்கணும் அப்படின்னா நம்மளோட முடி எல்லாமே வந்துட்டு இளநரையாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. மித்துமா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு கிரே ஹேர் கட் பண்ணான்னா அதில் நமக்கு நிறைய கிரே ஹேர் வருது, அதெல்லாம் மித்து. ஏன்னா ஒரு ஹேர் எடுத்தான்னா அந்த ஃபாலிக்கல் தான் டேமேஜ் ஆகும் தவிர நமக்கு மற்ற ஹேர் கிரே எல்லாம் ஆகாது. இன்னொன்று என்னென்னா மெலனின் ஒரு பிக்மெண்ட், அந்த பிக்மெண்ட்னால தான் நம்ம முடி கருப்பாக இருக்கும். நீங்கள் அந்த முடி எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளை முடி வரணும்னா அந்த பிக்மெண்ட் ஃபாலிக்கல்லேருந்து போயிடும், அப்போது தான் அந்த முடி கிரே ஆகும். ஒரே ஃபாலிக்கல்லேருந்து எடுத்துட்டு மற்ற ஸ்கேல்ப்க்கு எஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் கிடையாது. இது ஒரு மித்து. ஸ்ட்ரெஸ்னால வந்துட்டு ஹேர் கிரே ஆகுறது ஓவர் நைட்ல ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் வரலாம், ஸ்ட்ரெஸ்னால கொஞ்ச நாளில் கொஞ்சம் மெலனின் பிக்மெண்ட் கம்மியாகும், அதில் நமக்கு ஸ்லோலியாக கிரே ஆகும். ஸ்ட்ரெஸ்னால ஓவர் நைட் முடி வெள்ளை ஆகாது. ஏன்னா முடி வெள்ளை ஆகணுன்னா நம்ம ஃபாலிக்கலுக்கு உள்ள ஒரு பிக்மெண்ட் இருக்க மெலனின், ஒரு மெலனின் கம்மி ஆகணும்னா ஸ்லோலி அது பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி பிக்மெண்ட் கம்மியாகி ஸ்லோலி தான் அது கொஞ்ச நாளத்தில் தான் ஓவர் த பீரியட் தான் அது சேஞ்ச் ஆகும் தவிர ஓவர் நைட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது மித்து. டெய்லி உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? கண்டிப்பாக உங்கள் ஹேர் வாஷ் உங்கள் லைஃப் ஸ்டைல் 100% ரிலேட்டட். நீங்கள் சொல்வீங்க டாக்டர் அது எப்படி? இப்போது நீங்கள் டெய்லி ஜிம் போகிறீங்க, ஜிம் போயிட்டு அப்புறம் ஸ்வெட்டோடு ஃபுல்லாக வரீங்க, வெளியே போகும்போது அந்த ஸ்வெட்டிங் இருக்கும், இந்த சன்லைட்டில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட் வச்சுட்டு தான் போவீங்க, அதோட ஸ்வெட்டிங் இருக்கும். அந்த மாதிரி தென் பொல்யூஷன், ஸ்கேல்போட ஆயில், இது எல்லாம் ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன் உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்கும் அந்த டைமில். அந்த ஸ்கேல்ப் நீங்கள் அப்படியே ஒரு வீக் அப்படியே விட்டிங்கன்னா அந்த முடி எப்படி இருக்கும், அதில் எவ்வளோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதில் எவ்வளோ இச்சிங் இருக்கும், எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்கும், நீங்களே யோசிச்சுட்டு பாருங்கள். அப்போது நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாதான் நமக்கு ஹேர் நல்லா இருக்கும். ஆனால் ஒன் திங், நீங்கள் ஹேர் வாஷ் இது பேஷண்ட்ஸ் எனக்கு எப்போவுமே கேட்பாங்க, டாக்டர் எனக்கு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணான்னா எங்கள் ஹேர் டேமேஜ் ஆகுமா? இல்லை, நீங்கள் 2 திங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இது கேர் பண்ணணும். ஒன்று, நீங்கள் யூஸ் பண்ணுறது ஷாம்பூ. சப்போஸ் ஒரு ஷாம்பூவோட pH 5 to 7 இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஷாம்பூ எடுக்கிறீங்க, அதோட pH 15 to 16 இருக்கும்னா இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஹேர் என்னாகும், ட்ரை, பிரிட்டில், ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஷாம்பூ ஹெர்பல், மைல்டு, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஷாம்பூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணலாம். ரெண்டாவது, வாட்டரோட குவாலிட்டி. சில டைம் அந்த வாட்டர் இருக்கிற ரொம்ப ஹார்ஷ் வாட்டர், அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த கருப்பாக இருக்கும் வாட்டர், இல்லைனா ப்ரௌன் கலர் வாட்டர் இருக்கும், ஸ்மெல்லியாக இருக்கும். அந்த வாட்டர் நீங்கள் டெய்லி தலையில் போட்டிங்கன்னா உங்கள் முடி என்ன ஆகும், நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் வாட்டர் எப்படி இருக்குது, வாட்டரோட குவாலிட்டி என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் பார்க்கணும் தவிர நான் டெய்லி வாஷ் பண்ணணுமா பண்ண வேண்டாம்னா அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்னொன்றுனா சப்போஸ் உங்கள் வாட்டர் நல்லா இல்லை, ஷாம்பூஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு மைல்டு ஷாம்பூ, எந்த ஷாம்பு மேலே உங்களுக்கு அந்த இது யூஸ்வலாக தெரியாது அந்த எத்தனை இருக்குது, என்ன pH என்ன இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னா நீங்களே யோசிச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்கும்ல இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்துட்டு ஹெர்பலாக மைல்டு உங்கள் ஹேருக்கு நல்லா இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, வாட்டர் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல அந்த வாட்டர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ரின்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு முடிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் 2 பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் இல்லை 2 லிட்டர் பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதை தலையில் போட்டிங்கன்னா என்ன இருக்கும், அந்த செடிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இல்லை ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் வாஷ் அப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்க. டெய்லி வாஷ் பண்ணனா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்கள் ஹேர் நல்லா இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரஷ் பண்ணுறது வந்து உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ஹெல்தி ஆகும்னு சொல்கிறாங்க, உண்மையா? ஆமாம், ஒரு கேள்வி இருக்குது. 15 strokes of comb every day makes your hair grow daily.
இது மித்து கிடையாது, இது ஃபேக்ட். ஏன்னா நீங்கள் கோம் பண்ணானா அதில் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஹேருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது அந்த சீபம் செக்ரீஷன் இருக்குது, ஸ்கேல்ப்லேருந்து நமக்கு சீபம் செக்ரேட் ஆகும், அது ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். உங்கள் ஹேர் நல்லா ஃப்ளோவியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு ட்ரெண்டு, நான் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் கிளினிக் நான் பார்க்குறேன், அவங்க கோம்பே பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்னா கோம் பண்ணானா எங்கள் கேர்ள்ஸ் போயிடும், எங்கள் கோம் பண்ணானா எனக்கு அது எங்கள் தலைக்கு நல்லா இல்லை, அது காரணம் தான் நான் கோம் பண்ணல. ஆனால் எங்கள் ப்ராக்டிஸில் பார்க்குறது யார் ஹேருக்கு நல்லா வைக்கிறாங்க, ஆயிலிங், கண்டிஷனிங், கோம்பிங் பண்ணுறாங்கன்னா, வாஷிங், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்ல முடி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட தான் போயிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஹெல்மெட் போடுறதுனால வந்துட்டு முடி கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கில் 10 பேஷண்ட்னா 4 பேஷண்ட் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க, டாக்டர் நான் ஹெல்மெட் போடுறேன் எனக்கு ஹேர் ஃபால் வருமா? ஹெல்மெட் இம்பார்ட்டண்ட், உங்கள் ஹெட்டுக்கு ஹெல்மெட் இம்பார்ட்டண்ட், ஹெல்மெட்காக ஹேர் ஃபால் வராது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் அப்படியே எடுத்துகிட்டு போடுறீங்க, சன்னில் வெயிலில் அப்படியே ஃபுல் டே போட்டுகிட்டே இருப்பீங்க, ஸ்வெட்டிங், ஆயில், சபிஷஸ், எவ்ரி திங் அந்த ஹெல்மெட்டோட மேலே லேயர்லேயே இருக்கும். ரெண்டாவது காலில் ஏந்திச்சிங்கன்னா திருப்பி ஹெல்மெட் போட்டு திருப்பி போடுறீங்க. நான் வாஷிங் எப்போ பண்ணுவாங்க? நம்ம ஹெல்மெட் கொஞ்சம் தெரியல, அவ்வளோ காமனாக யாருமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஹெல்மெட்காக ஹேர் ஃபால் வரல, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இச்சிங் எல்லாம் வரும்ல, அது காரணம் தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் வரலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ஒரு 3 நாள் கர்ச்சீப் வைக்கணும், இல்லைன்னா 7 கர்ச்சீப்பை வைங்களா, ஒரு நாள் ஒரு கர்ச்சீப் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஹெல்மெட்னால வருது ஃப்ரிக்ஷன் எல்லாம் கம்மியாயிடும். நீங்கள் கர்ச்சீப் போட்டிங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் வந்துச்சுன்னா அது கர்ச்சீப் அப்சார்ப் பண்ணும். ஸோ ஹெல்மெட் நல்லா க்ளீனாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் வரதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஹைஜீன் த கீ. ஸோ கீப் யுவர் ஸ்கேல்ப் க்ளீன், கீப் யுவர் ஹைஜீன், உங்கள் ஹேர் நல்லா இருக்கும். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.